ஹலோ வீவர்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, அயலக தமிழர்களுக்கான அடையாள அட்டை எடுத்தாச்சு. அதுக்குண்டான வீடியோ நம்ம போட்டிருப்போம், பார்த்திருப்பீங்க, எடுத்திருப்பீங்க. அதுக்குண்டான மருத்துவ காப்பீடு எப்படி அப்ளை பண்றது அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். எப்படி என்ன விதமான விஷயங்கள் அதுல இருக்கு அப்படின்றது எப்படி அப்ளை பண்றதுன்றதையும் A to Z தெளிவா சொல்ல போறோம். பொறுமையா பாருங்க, வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அது போக அந்த ஐடி கார்டு அப்ளை பண்ணதுக்கு அதுக்கப்புறம் தான் மெயினான விஷயம் மருத்துவ காப்பீடு. இந்த மருத்துவ காப்பீடு தான் நம்ம பயனடையக்கூடிய ஒரு விஷயம். ஐடி கார்டு அப்படின்றது ஒரு அடையாள அட்டை, அவ்வளவுதான். ஐடி ப்ரூஃப், நம்ம வந்து வெளிநாட்டுல வேலை பார்க்கிறோம் அப்படின்றதுக்காக. அதாவது இந்த மருத்துவ காப்பீட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமா இருக்கு. ஒன்னாவது வந்து பர்சனல் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு விதம். இன்னொரு விதம் பாத்தீங்கன்னா கிரிட்டிக்கல் இல்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதாவது தீவிர நோய் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விதமா இருக்கு. அதுல முதலாவது ஆக்சிடென்ட் பாலிசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அதுலயே ரெண்டு விதமா இருக்கு. 5 லட்சத்துக்கு ஒரு ஸ்கீமு, 10 லட்சம் ஒரு ஸ்கீம்னு ரெண்டு விதமா கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது நீங்க வெளிநாட்டுல வேலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சமயத்துல ஏதாவது விபத்துகள் ஏற்படக்கூடிய பட்சத்துல வந்து நீங்க இந்த அமௌண்ட்டை கிளைம் பண்ணிக்க முடியும். இந்த 5 லட்சத்தை பொறுத்த வரைக்கும் 395 ரூபாய் பிளஸ் ஜிஎஸ்டியோட, 10 லட்சத்தை நீங்க வேணும் அப்படின்னாக்க 700 ரூபாய் பிளஸ் ஜிஎஸ்டியோட. இது பாத்தீங்கன்னா வருஷம் வருஷம் இந்த 395 பிளஸ் ஜிஎஸ்டி 700 பிளஸ் ஜிஎஸ்டி வந்து இந்த 5 10 இதுல எது வேணுமோ, எந்த அமௌண்ட்டும் நீங்க எந்த இது சூஸ் பண்றீங்களோ அந்த அமௌண்ட் வந்து வருஷம் வருஷம் நீங்க ரெனியூல் பண்ற மாதிரி இருக்கும் இந்த இன்சூரன்ஸ். அடுத்து வந்து கிரிட்டிக்கல் இல்னஸ் இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் தீவிர நோய், அதாவது கேன்சரு, கிட்னி ஃபெயிலியரு, அதே மாதிரி ஹைப்பர் டென்ஷன், அதாவது உயர் அழுத்த ரத்தத்தினால ஏற்படக்கூடிய விஷயங்கள், மல்டிபிள் ஸ்க்ளரோசிஸ் சொல்லக்கூடிய அந்த வியாதி, ஏதாவது உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை பண்ற அளவுக்கு உண்டான ஒரு வியாதி, அதே மாதிரி ஏதாவது வாதங்கள் ஏற்பட்டுறது, ஏதாவது பாட்டுல திடீர்னு ஸ்ட்ரோக் வர்றது, ஹார்ட் அட்டாக்கு, கோமா போறது, கண் தெரியாம போறது, திடீர்னு பேரலிசிஸ், இந்த மாதிரி இந்த அட்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் அட்டாக் அதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தடுத்துக்கு சொல்ல வரல. அதே மாதிரி ஹார்ட்ல ஏதாவது வால்வு பிரச்சனைகள், சர்ஜரி, இந்த மாதிரி நிறைய இந்த ஒரு 13 விஷயங்களை சொல்லியிருக்காங்க. இந்த விஷயங்கள், இந்த நோய்கள் இருக்கக்கூடிய பட்சத்துல உங்களுக்கு வந்து இதுல 5 விதமா கொடுக்குறாங்க. அதாவது 1 லட்சம், 2, 3, 4, 5 லட்சம் வரைக்கும் கொடுக்குறாங்க. 1 லட்சம் இதுல சூஸ் பண்றீங்க அப்படின்னா 350 பிளஸ் ஜிஎஸ்டி, 2 லட்சம் அப்படின்னா 700 பிளஸ் ஜிஎஸ்டி, 3 லட்சத்தை பொறுத்த வரைக்கும் 1050 பிளஸ் ஜிஎஸ்டி, 4 லட்சத்துக்கு 1400 பிளஸ் ஜிஎஸ்டி, 5 லட்சத்துக்கு 1750 பிளஸ் ஜிஎஸ்டி. வருஷம் வருஷம் இந்த அமௌண்ட் வந்து நம்ம ரினியூவல் பண்ற மாதிரி இருக்கும். இதுல எப்படி இதை அப்ளை பண்றது அப்படின்றது A to Z தான் இப்ப நம்ம பார்க்க போற வீடியோவை. அதனால உடனே வீடியோக்குள்ள போலாம் வாங்க. இப்போ உங்க மொபைல்ல கூகுள ஓபன் பண்ணி அதுல என்ஆர் தமிழ்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் வருது பாத்தீங்களா, அதுல சைன் இன் லாகின் இருக்கு பாத்தீங்களா, என்ஆர்டி சைன் இன், அதை கிளிக் பண்ணுங்க. அதுல உங்களுடைய என்ஆர்டி ஐடி கார்டுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டை போட்டு சைன் இன் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த அப்ளை நவுன்னு இருந்துச்சுல, அந்த இடத்துல ஒண்ணுமே இல்லாம இருந்துச்சு. இப்போ அந்த கார்டு அப்ளை பண்றதுக்கு உண்டான நியூன்னு சொல்லிட்டு ஒரு பாப்அப் காமிக்குது, அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணதோட நம்ம ஏற்கனவே என்ஆர்டி ஐடி கார்டுக்கு கொடுத்த இந்த டீடைல்ஸ் எல்லாமே காமிக்கும். இதுல வந்து ஐடி ப்ரூஃப் ஆதார் கொடுத்துருந்தோம் அப்படின்னா ஆதாரை வந்து நம்ம இப்ப திரும்ப அப்லோட் பண்ண போறோம். அப்லோட் பண்ணிட்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஐடி கார்டுக்கு பேன் தேவையில்லை, வேற ஏதாவது ஐடி ப்ரூஃப் ஆப்ஷனலா இருந்துச்சு. ஆனா இதுக்கு கண்டிப்பா பேன் வேணும். பேன் இருக்கவங்க தான் அப்ளை பண்ண முடியும். இப்போ வந்து நம்ம பேன் கார்டு அந்த டீட்டெயில் எல்லாமே இதுல கொடுக்குற மாதிரி வரும். இப்போ நம்ம ஆதார் கார்டு அப்லோட் பண்ணிட்டேன். இப்போ அதுக்கப்புறம் பேன் கேக்குது பாருங்க, கீழே மேல இருக்கிறதெல்லாம் ஏற்கனவே கொடுத்த கார்டு கொடுத்த டீட்டெயில். பேன் நம்பர் இந்த இடத்துல என்டர் பண்ணிட்டு அதுக்கு பக்கத்துல வந்து பேன் கார்டை வந்து நம்ம இப்போ அப்லோட் பண்ண போறோம். உங்கள்ட்ட பேன் கார்டு இல்லை அப்படின்னா, பேன் கார்டு ஆன்லைன்ல அப்ளை பண்ணி வேணும் அப்படின்னா அதுக்கு 300 ரூபாய் ஊர் காசுக்கு செலவாகும். அது வேணுங்கிறவங்க இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுக்குறேன் உங்களுக்கு ஸ்கிரீன்ல, அதுல வந்து என்னை கான்டாக்ட் பண்ணுங்க. நான் அப்ளை பண்ணி உங்களுக்கு 3 நாள்ல கார்டு வந்துடும். இப்போ இந்த போட்டோ அப்லோட் பண்ணி முடிஞ்சதோட அடுத்து நெக்ஸ்ட் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதோட நம்மளுடைய மொபைல் நம்பரும் பழைய டீட்டெயிலாம் இருக்கும், அது ஒரு தடவை செக் பண்ணிட்டு திரும்ப அடுத்து ஒரு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அதுல ஏதாவது எம்டிஆர் இருந்தா அதை ஃபில் பண்ணிக்கிறீங்க. நெக்ஸ்ட் கொடுத்தோட பாத்தீங்கன்னா இப்பதான் நம்ம இன்சூரன்ஸ் கார்டு நமக்கு உண்டான இது அந்த பேஜ் வருது. இதுல வந்து 2 விதமா இருக்கு, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி. அந்த ஆக்சிடென்ட்டுக்கு, அதுக்கப்புறம் நோய்களுக்கு. இதுல ஆக்சிடென்ட்டுக்கு வந்து நான் 10 லட்சமும், நோய்கள் சம்பந்தமா வந்து 1 லட்சமும் நான் வந்து இதுல சூஸ் பண்றேன். சூஸ் பண்ணிட்டு அதுக்கு கீழே இருக்கக்கூடிய பாக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த பாக்ஸ்ல டிக் கொடுக்கணும். டிக் கொடுக்கறதுக்கு முன்னாடி அது கீழே வந்து ஒரு லிங்க் இருக்கும் பாருங்க, அதுல வந்து என்னென்ன நோய்கள் அது சம்பந்தமா டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அது தனியான ஒரு வீடியோலே போடுறேன், இன்னும் இது சம்பந்தமா நிறைய டீடைல்ஸ். இப்போதைக்கு அது வந்து இந்த மாதிரி தான் காமிக்கும். அதுல வந்து நீங்க பிடிஎஃபா வந்து நீங்க அதை படிச்சு பார்த்துக்க முடியும். நான் அது உங்களுக்கு விளக்கமாவே நான் ஒரு தனி வீடியோ போடுறேன். இப்போ இந்த நோய்கள் தான் அதுல கொடுத்துருக்கு, 13 நோய்கள். இப்ப அடுத்து வந்து நம்ம அது பாக்ஸ்ல டிக்கு கொடுத்துட்டு கீழே வந்து நாமினி, அதாவது இந்த நமக்கு ஏதாவது ஆக்சிடென்ட் இதெல்லாம் போக்குவரத்து ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா அந்த காசு யாருக்கு போய் சேரும் அப்படின்றதுக்கு உண்டான அந்த நாமினி வாரிசு கொடுக்கணும். அது வந்து யார் யாருக்கு ஒரு 5 கேட்டகரி, அதுல 6 கேட்டகரி இருக்காங்க. மனைவி, அப்பா, அம்மா,
அதாவது சகோதரர் சகோதரி அப்படின்னு இருக்காங்க. இவங்க மட்டும்தான் இதுக்கு கிளைம், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இந்த மாதிரி தான் இதுல கொடுத்துருக்கு. இதுல வந்து இவங்க நாமினியா போட முடியும். நம்ம இப்போ நம்ம அப்ளை பண்றோம் அப்படின்னா நம்மளுடைய மனைவியை போடலாம். மனைவியோட பேரு, டீட்டெயிலு, டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் கொடுத்து அவங்களுக்கு எவ்வளவு ஷேர் போய் சேரணும் அப்படின்னு கொடுக்கலாம். ஏன்னா இது ஒருத்தரை மட்டும்தான் வாரிசு போடணும் அப்படின்னு கிடையாது. 4-5 2-3 பேரை போடலாம். இவங்க எல்லாருக்குமே போடலாம். அப்போ வந்து இவங்களுக்கு ஒரு 20%, இவங்களுக்கு ஒரு 25%, இவங்களுக்கு ஒரு 30%, அந்த மாதிரி நம்ம சதவீதத்தையும் போட்டுக்கலாம். ஸோ ஒரு ஆள் போடுறன்ற பட்சத்துல 100% அதுல கொடுத்துட வேண்டியது. இல்ல வேற யாரையும் சேர்க்கணும் அப்படின்னா ஆட் பண்ணிட்டு அந்த பிளஸ் பச்சை கலர்ல இருக்குல்ல அதை கிளிக் பண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம எப்போ மேல வந்து அமௌண்ட் சூஸ் பண்ணா அப்பவே டோட்டல் கீழே காமிக்க ஆரம்பிச்சிடும். 1239 ரூபா காமிக்குது. அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் எல்லாம் போட்டு அது கீழே வந்து பாக்ஸ் இருக்கும், அதுல டிக் பண்ணணும். அதுக்கு கீழே வந்து இதுக்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து டீடைல்ஸ் இருக்கும். அதையும் நான் பின்னாடி வீடியோவில் தெளிவா சொல்றேன். இப்போதைக்கு நம்ம வந்து பே நவுன் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணி பேமெண்ட்டுக்கு போயிடுறோம். பேமெண்ட்ல வந்து 3 விதமா இருக்கு. நெட் பேங்கிங், கார்டு வச்சு, விசா கார்டு வச்சு பண்ணலாம், யூபிஐ பேமெண்ட். நான் வந்து இப்போ கார்டை வச்சு தான் பண்ண போறேன். அப்போ கார்டு இருந்துச்சு அப்படின்னா ஓகே, யூபிஐ இருந்துச்சு அப்படின்னா ஊர்ல உள்ள நம்பரை வச்சு ஓடிபி பார்த்து சொல்லி பண்ணணும். நெட் பேங்கிங் இருந்தால் யூசர் ஐடி பாஸ்வேர்டை போட்டு நீங்க பண்ணிக்கலாம். இப்போ நான் கார்டை வச்சு பண்றதுனால என்கிட்ட வந்து என்ஆர்ஐ கார்டு இருக்கிறதுனால அந்த கார்டை கிளிக் பண்றேன். அதுல வந்து கார்டு நம்பர் கொடுக்க போறோம், எக்ஸ்பயர் டேட்டு, நேம் அதுல இருக்காது, இருந்துச்சுன்னா போட்டுங்க, அது ஆப்ஷனல் தான். சிவிவி நம்பர் பின்னாடி இருக்கு பாத்தீங்களா, அது 3 நம்பர் போட்டு பே கீழே இருக்கு பாத்தீங்களா, அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஓடிபி வரும். ஓடிபியை போட்டு நம்ம என்டர் பண்ணோம், கன்ஃபார்ம் கொடுத்துட்டோம் அப்படின்னாக்க நமக்கு வந்து இதுல எக்ஸ்ட்ரா 5 ரூபாவும் சேர்த்துக்கிறாங்க கன்வீனியன்ஸ் ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ 1245 ரூபா வருது. இதெல்லாம் கொடுத்ததோட நம்மளுடைய பேமெண்ட் சக்சஸா பெய்ட் ஆயிடும். இப்போ இதை வந்து இந்த அதுக்குண்டான ஸ்லிப்பு காமிப்பாங்க, சக்சஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு அந்த மஞ்சள் கலர் பட்டனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட டேஷ்போர்டு காமிக்கும். டேஷ்போர்ட்ல உங்களோட இது வந்து பெய்ட் ஆயிடுச்சு, இந்த இன்சூரன்ஸ் கார்டு ரெடியா இதா இருக்கு, ரிவ்யூல இருக்கு, அப்ரூவல் டிபார்ட்மெண்ட் பார் அப்ரூவலுக்காக போயிருக்கு, அது உங்களுக்கு மெயில் கன்ஃபர்மேஷன் வரும் அப்படின்ற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான் நண்பர்களே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா 1க்கு 2-3 தடவை இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களே உங்க மொபைல்லே பண்ணிக்கிறீங்க. இன்னொருத்தரோட உதவி தேடி போக வேணாம் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவுகள்லாம் நான் நீங்களே செஞ்சுக்கணும் இதை பார்த்து அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோக்களை பதிவுகளை போடுறோம் நம்ம. அதனால நீங்களே சுயமா உங்களுடைய மொபைல்ல நீங்களே பண்ணிக்க முடியும். இதுல ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ் தெரியப்படுத்துங்க. அப்படியே வீடியோ லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.